Hello folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Blaupunkt இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க Blaupunkt BTW100 Khrome அப்படிங்கற ஒரு Bluetooth wireless earbuds ஓட unboxing and review தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த earbuds லாஸ்ட் 5 டேஸா என்னோட டெய்லி டிரைவரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க லான்ச் பண்ணிருக்க 1199 அப்படிங்கற இந்த பட்ஜெட்டுக்கு இது வொர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா வந்து பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடுல Blaupunkt அப்படின்ற அவங்களோட லோகோ இருக்கு. கீழேயே மாடல் நம்பர் BTW100 Khrome அப்படின்ற மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட சீல் வந்து இருக்கு. அண்ட் ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவலோட QR கோட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள சார்ஜிங் கேபிள் வந்து இருக்கு. USB Type A to Type C கான கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லாவே வந்து இருக்கு. ஒயிட் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. லென்த் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் எப்போதும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப லென்த்தியாலாம் வந்து இல்ல. அடுத்ததா இயர்பட்ஸே வந்து இருக்கு. சோ இயர்பட்ஸ்க்கு மேல ஒரு ராப்டு கவர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த கவர் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாப்ல ஒரு மிரர் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ எடுத்து ஓரமா வச்சுட்டு வேற என்னென்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்ததா ஒரு நார்மல் புக்லெட் வந்து கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் இல்ல. இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியால வந்து லான்ச் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வாரண்டி கார்டு வந்து இருக்கு. அடுத்ததா வேற எதுவுமே வந்து இல்ல. யூசர் மேனுவல் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் வந்து கொடுக்கல. இந்த இயர்பட்ஸ் வர பாக்ஸ்லயே ஒரு QR வந்து கொடுத்திருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். சோ இவங்க வந்து பேப்பர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சர் வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஓகே தான். பட் ஆனா இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி வர மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். எது தேவையில்லையோ அதை வந்து பேப்பர்ல கொடுத்துட்டு தேவைப்படுற யூசர் மேனுவல் வந்து ஆன்லைன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இதை போக மாத்திப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். So first எப்போதும் போல டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேல வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்திருக்கு. ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. அந்த மெட்டாலிக் ஃபினிஷ்க்கும் கீழ இருக்க அந்த ஒயிட் காம்பினேஷனுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் இயர்பட்ஸ் மாதிரியே வந்து தெரியல. ரொம்ப பிரீமியமா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா பழைய தமிழ் மூவிஸ்ல எல்லாம் ஒரு கார் வந்து இருக்கும். அந்த காரோட டோர் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா டாப்ல வந்து ஓபன் ஆகும் இந்த மாதிரி. சோ இத சைடு ஆங்கிள்ல பாக்குறதுக்கு அந்த காரோட டோரை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ண மாதிரியே வந்து இருக்கு. சோ இயர்பட்ஸ் கேஸோட ஃப்ரண்ட்ல Blaupunkt லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸ் கேஸோட டவுன் சைடுல ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. பக்கத்துலயே ஒரு LED இண்டிகேட்டர் வந்து இருக்கு. சார்ஜிங் வந்து இண்டிகேட் பண்றதுக்கு. லிட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் வித் சில்வர் குரோம் காம்பினேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்ஸ் ஒரு டிசைன்மே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைட் வெயிட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே காம்பாக்டா கைக்கு அடக்கமா பிரீமியமா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க கைக்குள்ள வச்சு இப்படி மறைச்சிங்க அப்படின்னா மொத்தமா வந்து மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியா வந்து இருக்கு. சோ டிசைன் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு லைட் வெயிட்டா வந்து இருக்கு. பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்குலாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். பாக்கெட்ல வைக்கும்போது பல்ஜ் ஆகிலாம் வந்து தெரியாது. சோ அந்த அளவுக்கு ரொம்ப காம்பாக்டான சைஸ்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. கம்ஃபர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இருக்க இயர்பட்ஸை விட ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க ஜாகிங் பண்ணிட்டே பாட்டு கேட்கறதுக்கு, ஜிம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பாட்டு கேட்கறதுக்குலாம் பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். சோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா வந்து காதுல வந்து ஃபிட் ஆகுது. ஓவராலா டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட்டன்ஸ் வந்து இல்ல. யூசுவலா இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல்ஸ் வந்து தர மாட்டாங்க. பிசிக்கல் டைப் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா இதுல டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த இயர்பட்ஸ் பவர் ஆன் பண்றது, பவர் ஆஃப் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, கால் ரிஜெக்ட் பண்றது, உங்க போன்ல இருக்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறது எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் மூலமா வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரைவர்ல இருந்து வர பேஸ் சவுண்ட்ஸ் நல்லா வந்து டெலிவர் பண்ணுது. பூஸ்ட் பண்ணி ஹை, மிட் அண்ட் லோ சவுண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. டிரைவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு. ரொம்பவே பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமிங் மோட் வந்து இருக்கு. இந்த கேமிங் மோட் வந்து எனேபிள் பண்ணி கேம் ஆடினீங்க அப்படின்னா லேட்டன்சி வந்து கம்மியா இருக்கும். நார்மலா நான் யூஸ் பண்ண வரைக்கும் லேட்டன்சி ரொம்ப லோவா தான் வந்து இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸ்ல லேட்டன்சி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க மியூசிக் ஆப்ல வந்து வெறும் சாங் மட்டும் கேக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே வந்து தெரியாது. பட் ஆனா வீடியோ பார்க்கும்போது, கேம் ஆடும்போது எல்லாமே இந்த இயர்பட்ஸ் கனெக்டா இருக்க டிவைஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப வந்து டிலே இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ரொம்ப வந்து பிரச்சனையா இருக்கும். அதுக்காக தான் எல்லா பிராண்ட்ஸ்மே இந்த இயர்பட்ஸ்ல வந்து லேட்டன்சி மோட் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்போ அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்க் வந்து ஃபாஸ்டா இருக்கும். நிறைய பிராண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லேட்டன்சி மோட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா பேருக்குன்னு கொடுப்பாங்க. பட் ஆனா இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சொல்லிருக்க மாதிரியே கரெக்ட்டா வந்து வொர்க் ஆகுது. கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈச் இயர்பட்ஸ்க்கு 2 மைக்ரோஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தம் 4 இன்பில்ட் மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. சோ நீங்க கால் பேசுறப்போ ரிசீவருக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட் வந்து டெலிவர் பண்ணுது. சோ உங்களோட வாய்ஸ் ரிசீவருக்கு கிளியரா வந்து கேட்கும். நான் டெஸ்ட் பண்ண வர மைக்ரோஃபோன்ல குறைய வந்து சொல்ல முடியாது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அப் டு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் கனெக்டிவிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் ஆனா நான் டெஸ்ட் பண்ண வர அப் டு 15 மீட்டர்ஸ் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்ல. ஈவன் அப்
அப்சக்கிள்ஸ் இருந்தாலுமே நல்ல ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருக்கு, எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல, இன்டரப்ஷன் எதுவுமே வந்து இல்ல. ஃபைனலா பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ்க்கு 30 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்ஸோட கேஸ்க்கு 300 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. அப் டு 30 hours கான ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். சிங்கிள் ஸ்ட்ரெச்ல ஒரு இயர்பட்ஸ்க்கு 5 hours கான ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு 4.5 hours கான ப்ளேபேக் டைம் வந்து இயர்பட்ஸ்ல வந்து கிடைச்சிச்சு. சிங்கிள் ஸ்ட்ரெச்ல ஒன்ஸ் இயர்பட்ஸோட கேஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூவிஸ் வந்து பார்க்கலாம். அரௌண்ட் 4.5 hours கான மூவி வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இயர்பட்ஸோட கேஸ் யூஸ் பண்ணி 5 or 6 டைம்ஸ் வந்து நீங்க வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 30 to 33 hours கான டோட்டல் ப்ளேபேக் டைம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ அவங்க கிளைம் பண்ணதை விட அதிகமா தான் வந்து கிடைக்குது. 85% வால்யூம்ல வச்சு தான் ஃபுல்லா வந்து கேட்டேன். சோ எனக்கு 33 hours கான ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்குது. டோட்டலா சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா 2 hours வந்து எடுத்துக்குது கேஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு. ஈச் இயர்பட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 45 minutes கிட்ட வந்து எடுத்துக்குது. சோ இதோட கலர் வேரியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Black and Chrome combination. Another variant பாத்தீங்க அப்படின்னா White and Chrome combination. நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் அண்ட் குரோம் காம்பினேஷன். சோ பிளாக் அண்ட் குரோம் காம்பினேஷன் வந்து நான் வந்து பார்த்தேன், பட் ஆனா அந்த அளவுக்கு அட்ராக்டிவா வந்து இல்ல. பட் இந்த ஒயிட் அண்ட் குரோம் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ரெண்டு வேரியன்ட்ல எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒயிட் வித் குரோம் காம்பினேஷன் தான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு பிரீமியம் இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ற ஃபீல் வந்து கிடைக்குது. சோ இதுல இருக்க ப்ரோஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பிரீமியம் செக்மெண்ட் இயர்பட்ஸ் மாதிரி வந்து தெரியுது. நாட் ஒன்லி டிசைன், சவுண்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா பிரீமியமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. கம்ஃபர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டா இருக்கனால நீங்க லாங் டைம் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கம்ஃபர்ட் வந்து கொடுக்குது. கான்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ANC ஃபீச்சர் வந்து இதுல வந்து இல்ல. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு நம்ம எதிர்பார்க்க கூடாதான், பட் இருந்தாலும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா வந்து இருந்திருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் சார்ஜிங் டைம் வந்து ஈவன் டைப் சி கொடுத்திருந்தாலுமே 2 hours அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. ஒரு 1.5 hours சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெஸ்டா வந்து இருந்திருக்கும். மத்தபடி பேட்டரி கெபாசிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. ப்ளேபேக் டைம் எல்லாமே வந்து நல்லா வந்து இருக்கு. ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே தரமான இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து வாங்கலாம். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இயர்பட்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறும் சுதர்ஷன் ஃபார் டெக் ஃபீட் தமிழ். நன்றி.